ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா சிம்பிளாக டேஸ்டியாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சத்தான ஐட்டம் கூட. ராகி மாவு 1/2 கப்பு. எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி கரைச்சி வச்சுக்கிடுவோம் கட்டி இல்லாமல். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை வச்சுட்டு எதில் மாவு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம். இனிப்பு இது திகட்ட தான் செய்யும், இதுக்கு மேலே தேவை இருக்காது. இதை எவ்வளோ வெல்லம் எடுத்தோமோ 2 மடங்கு தண்ணி அதில் கரைச்சி காய்ச்சிக்கிறணும். பாகு பதம்லாம் இல்லை, காய்ச்சிடணும். மண் இருக்கிறதுக்கு வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு ஏற்கனவே கொதிச்சதுனால அப்படியே கொதிக்கிறதுல கரைச்சி வச்சு கேப்ப மாவு தண்ணியை அப்படியே கலந்துடணும். ஒரே ஒரு உப்புக்கல் போட்டுக்கோங்க. இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் 2 ஏலக்காயும் கொஞ்சோண்டு தேங்காயும் போட்டால் ரொம்ப மணமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சேர்ந்து வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு நட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி நெய் ஊற்றி அதை கொஞ்சம் லேசாக வறுத்து போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி இன்னொரு கரண்டி ஊற்றணும் நெய். இது நல்ல நெய்யை உள்வாங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி நெய் ஊற்ற வேண்டியதான். கிண்டிகிட்டே இருக்கணும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நேரம் ஆக ஆக கலர் வரும். அடுப்பிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் இன்னும் கலர் வரும். ஆறுனதுக்கப்புறம் ஃபுட் கலர் எதுவுமே இல்லை. ரொம்ப சத்தான ஐட்டம். கேப்பை, வெல்லம், தேங்காய், நெய், அவ்வளோதான். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். இப்படி செஞ்சு கொடுத்தா வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிட்றாங்க. நீங்களும் இப்படிப்பட்ட சத்தான ஐட்டத்தை மிஸ் பண்ணாமல் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரசித்து சாப்பிடுவாங்க. எப்பயாவது இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கையில் கடைகளில் போய் ரொம்ப ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இப்படி லேசாக நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்கோ இது ஒரு 20, 25 ரூபா, 30 ரூபாய்க்குள்ள தான் ஆகும். நெய்யும் முந்திரி பருப்பு மட்டும்தான் காஸ்ட்லி. மற்ற எல்லாமே வீட்டில் ரொம்ப குறைவான விலையில் வாங்கக்கூடிய பொருள்கள் தான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக நிறைவாக இருக்கும். இதுபோல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும்.